இப்படி ஒரு வீடு தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன்னு நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரியோ ஆசைப்பட்ட மாதிரியோ இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு தரமான சூப்பரான 3 BHK வீடு தாங்க ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள்லாம் என்னன்னு பார்க்கும்போது 33 அகல தார் ரோட்ல வீட்டை வடமேற்கு கார்னர் சைட்ல 3 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த வீடு கார்னர் சைட் அமைஞ்சிருக்கனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமே எலிவேஷன் டிசைன்ஸ் கொடுத்து கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை இந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக வீட்டுக்குள்ள 16x16 கார் பார்க்கிங் ஸ்பேஸ் யூட்டிலிட்டி ஏரியாவோட அமைஞ்சிருக்கு. வீட்டோட இல்லத்தரசிங்களை ஆசைப்படுற மாதிரி இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங்க லக்ஸரிஸான ஃபினிஷிங் கொடுத்து அதுலேயே பேக் சைடில் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சிருக்காங்க. இந்த வீட்டில் 3 பெட்ரூமையுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கும் லிவிங் ஹாலுக்கும் நீட்டான டிசைனில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு லிவிங் ஹால்லேயே ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன, இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினமும் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 3 BHK வீடு வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைச்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட். வீட்டை இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் டைப்பில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி 33 அடியில் அகல தார் ரோடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு கார்னர் சைட் அமைஞ்சிருக்கனால வீட்டுக்குள்ளே எப்பவுமே வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. அதான் கார்னர் சைட்டோட பெனிஃபிட்டு. எலிவேஷனுக்கு நீட்டான டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வீட்டோட ரெண்டு பக்கமே எலிவேஷன் டிசைன் செஞ்சு நிறைய ஸ்பாட் லைட்டை மாட்டி கிராண்டான இந்த வீட்டுக்கு ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஃபோல்டபிள் டைப்பில் ரெடி பண்ணி ஹெவியான மெட்டல் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் இங்கே 16x16 போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தாராளமாக 2 கார், சைடில் 4 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேஸஸாக இந்த போர்ட்டிகோவை ரெடி பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோலையே இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்கில் ஏகப்பட்ட ஸ்பாட் லைட்டை கார்னர் எட்ஜஸ் ஃபுல்லாமே மாட்டியிருக்காங்க. இது போர்ட்டிகோலையே ஒன் சைட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஏரியா. வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி கிரானைட்டில் சிட்ரூட் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஃபுட்வேரில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தெற்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக இங்கே 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே 16x16 பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 ஐ கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் கார்னரில் ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் மல்டிமீடியா டிவியை ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டாப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் சைடில் ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி டிவி யூனிட் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா கேபினட் CNC லேசர் கட் டிசைன்ஸோட நீட்டான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கார்னர் எட்ஜஸ் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் சென்டரில் சர்க்கிள் டைப்பில் டிசைன்ஸ் கொடுத்து ஹேங்கிங் லைட் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட வால்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது போக 2 UPVC விண்டோவும் வென்டிலேஷனுக்காக மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து கிச்சனுக்கும் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸ்லையும் CNC லேசர் கட் டிசைன்ஸோட உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பார்க்கறக்கே அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 10x16. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இங்கே ரைட் சைட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க. இது வீட்டோட கிச்சன் ஏரியா. வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் ரெடி பண்ணி அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் கார்னரில் சிங்கை SSTயில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் ப்ளோ ட்ரே பிளேஸ் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் கேபினட் கொடுத்து மாடலர் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் அடிஷ்னலாக கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பக்கல் வச்சு நிறைய ஷெல்ஃப் கொடுத்து 2 லெவலில் RCC லேப்டாப் 16 அடிக்குமே ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் சிலிண்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டு சுற்றியுமே நல்லா நடந்து வர மாதிரி சைடில் நிறைய செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லோட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளாஸ்டிக் போட்டு டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட்டுக்கான கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத் சைட் வாலில் 2 லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். RCC லேப்டாப் கீழே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரோப் கபோர்டும் லெஃப்ட் சைடில் ஸ்டடி டேபிள் ஏரியாவோட இந்த இன்டீரியர் ஒர்க் செஞ்சு இந்த பெட்ரூமுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் பக்கத்திலே மிரர் கொடுத்து காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8x4. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கேட் டைல்ஸும் வாலுக்கு சீலிங் வரைக்குமே கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட ஸ்டார்கேஸ்க்கு கீழே ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் சைடு ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக இங்கே பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோ ஒன்று மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே பேசேஜ் அமைஞ்சிருக்கு. செகண்ட் பெட்ரூமுக்கும் தேர்ட் பெட்ரூமுக்கும் பால்கனி ஏரியாவுக்கும் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ் ரைட் ஹேண்ட் சைடில் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறோம். இதோட அளவு 10x10. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 வெட்டிஃபை டைல்ஸும் 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப்புக்குள்ளாமே லேப் கபோர்டு இருக்கும். வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x4. இங்கே ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கேட் டைல்ஸும் வாலுக்கு சீலிங் வரைக்குமே கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் பேசேஜோட கடைசியில் இந்த வீட்டுக்கான பால்கனி போகிறதுக்கான உட்டன் டோர் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட மொத்த அளவு 16x8. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கேட் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு எல் டைப்பில் மெட்டல் பைப்ஸ் கொடுத்து அங்கே டஃபன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி பேரப்பட்டு வாலுக்கு பதிலாக டிசைனான டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டல்ஸை ஃப்ரண்ட்டில் எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. சவுத்தன் சைட் வாலில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ரூப் கபோர்ட் 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப்புக்குள்ளாமே லேப் கபோர்ட் ஸ்டடி டேபிளோட ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக நார்த்தன் சைட் வால்லையும் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8x4. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பேசேஜோட ஒன்சைட் கார்னரில் யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 6x5. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜில் இருந்து வீட்டோட டெரஸ் ஏரியாவுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் இங்கே ஓப்பன் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட ஃப்ளோரிங்க்கு கூலிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து டெரஸுக்கு போகிற மாதிரியான ஸ்டார்கேஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க ஒன் சைட் கார்னரில். இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாக்கியம்பாளையம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 86 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.